Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 9:17 ஆகுது. இந்த லுக் வந்து நான் எப்போ பண்ணேன்னா நடுராத்திரி 3 மணிக்கு பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட் வெட்டிங், அவளுக்கு வந்து 6 to 7:30 டைம் இருந்தது. ஸோ நான் அவளை ரெடி பண்ணிட்டு நானும் கிளம்பணுன்றதுனால ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிட்டேன். அது மார்னிங் கிடையாது, மிட் நைட் ஆக்சுவலி. இது வரைக்கும் இந்த என்னுடைய யூடியூப் ஜேர்னில வந்துட்டு நான் எந்த வீடியோ நடுராத்திரி உட்காந்து ஃபில்ம் பண்ண வர எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அதனால எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இந்த லுக் தான் எப்படி பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆல்சோ 3 மணின்றதுனாலையும் கொஞ்சம் தூக்க கலக்கமா இருந்த காரணத்தினாலையும் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போறேன் இந்த வீடியோ டுட்டோரியல் நான் உங்களுக்கு காமிக்கும் போது. ஸோ இப்போதான் வீட்டுக்கு வந்தேன், அதனால நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ அவுட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வேற பேசாம வீடியோக்குள்ள போகலாம். நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ண டைமே பாத்தீங்கன்னா 3:09. அப்ப நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பேன்னு பாருங்க. 2:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு சாரி எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் நான் ரெடியாக உட்காந்துருக்கேன். என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிருக்கேன் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு. இது வந்து என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். என்னுடைய ஸ்கின்னுக்கு எப்பயுமே வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்யூஷன் மாதிரி இருக்கிறது வந்துட்டு இந்த ஒரு கிளென்சர். இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்ட் கிளென்சர். உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவல் இது பேலன்ஸ் பண்ண போது, ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணாம பாத்துக்க போது. அடுத்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து என்னுடைய ஸ்கின்ல நான் நல்லா அப்ளை பண்ணிக்க போறேன். இது என்னோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா பாத்துக்க போது, மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்க போது. மேக்கப் பண்ண போறேன். மேக்கப்புக்கு கீழேயும் இது ஒரு நல்ல பேஸா இருக்க போது. லைட்டா டேக்கியா இருக்கும். ஸோ மேக்கப்பும் ரொம்ப நேரத்துக்கு வந்து லாஸ்ட் ஆக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மல் ஸ்கின் கேர் மாதிரி நீங்க பண்றீங்கன்னா கூட இந்த மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு மாய்ஸ்சரைசரா இருக்கும். இது என்னோட முகம் கழுத்துன்னு அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். அந்த 2 ஃபிங்கர் ரூல்ல வந்துட்டு ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய முகத்துல நான் இப்படி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணு மேல, கண்ணு கீழே, கழுத்துல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சன்ஸ்கிரீன் இப்படியும் நான் வந்துட்டு வெளியிலலாம் போவேன் காலையில இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலாம் வெயில் படுற மாதிரி இருக்கும். வெளிச்சம் இருக்க டைம்ல சன்ஸ்கிரீன்றது அவசியம். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீன் போட்டு பிளெண்ட் பண்ண அப்புறம் நான் வந்து நைக்காவோட ப்ரெப்மியர் ப்ரைமர் எடுத்து என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ப்ரைமர் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் நார்மல் மேக்கப் போட்டுருந்தேன். லைக் கேஷுவல் மேக்கப் அந்த இதுக்கெலாம். அப்போல்லாம் லாஸ்ட் ஆகிறத விட ப்ரைமர் போட்டு பண்ணுறது வந்துட்டு எனக்கு சூப்பராக ரிசல்ட் வந்து கொடுத்தது. ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் த யூஸ் ஆஃப் ப்ரைமர். கண்டிப்பாக ப்ரைமர் போடுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் மேட்டிஃபைடாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக ஒரு பவுடர் வச்சு அந்த ப்ரைமர் மேலே செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு அப்புறம் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேக்கோட ரஸ்டி ஆரஞ்சு கலர் கரெக்டாக வச்சு யூஸ்வலாக எங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து என்னுடைய கலர் கரெக்டராக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே சைமல்டேனியஸாக தான் வேலை. அடுத்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் என்னுடைய இன்னொரு கன்சிலர் எடுத்து அந்த ஆரஞ்சை நான் வந்து மறைச்சிக்கிட்டேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 3:09 3:10 கிளம்ப ஆரம்பிச்சேன்னா நான் 3:30 வந்து கிளம்பிடணும். அந்த மாதிரி இருந்தது, கீழே போயிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஈவெண்ட் ஸ்பேஸுக்கு வந்துட்டு ஒரு 20 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் கிளம்பிடணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஹைலைட்டிங் கன்சீலர் ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ குவிக்காக பிளெண்ட்லாம் பண்ணி வேகமாக பண்ணிக்கிட்டு எனக்கு வேற ஒரு நடுவில் லைட்டாக வந்து ஐயோ ஃபில்ம் பண்ணது ஒரு தப்பான ஐடியாவோ அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 3 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் நடமாடுற நேரம். அந்த நேரத்தில் நான் உட்காந்து ஃபில்ம் பண்ணிட்டு இருந்தேன். அது கேமரா முன்னாடி உட்காந்துருந்தா எனக்கு ஒரே ஒரு கம்பெனி மாதிரி இருந்தது. இல்லைன்னா கண்டிப்பாக பயந்து செத்து போயிருப்பேன் நான். ஸோ கன்சீலரையும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய முகத்தில் நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். கே பியூட்டியோட லூஸ் பவுடர் கைஸ். சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி நைஸ், அமேசிங், பியூட்டிஃபுல், சூப்பர் குட், ஃபைன்லி மில்ட் பவுடர் கைஸ். சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய ஷேட்ஸ் கூட இருக்குது. அடுத்து இந்த நிக்காக்கையோட கான்டோர் கிட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ஜா லைனை வந்துட்டு கான்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சைட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ்க்கு வந்துட்டு அந்த இன்னொரு ப்ரௌன், கொஞ்சம் வார்ம் டோன் ப்ரௌன் இருக்குல்ல, அதை எடுத்து என்னுடைய கண்ணத்தோட அந்த சைட்ஸ், சீக் போன்ஸ் மேலே, நெத்தி மேலே, மூக்கு சைட்லன்னு கொஞ்சமாக நான் வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு என்னோட 2-in-1 ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. ஒரு ப்ரஷ் வச்சு இந்த பிளாக் ஜெல் ப்ராடக்ட் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் அவசரத்தில் பண்ணதுனாலையோ என்னமோ கொஞ்சம் டார்க்காக போயிடுச்சு இந்த லுக்கில் வந்து ஐப்ரோஸ். பட் எனக்கு பிடிச்சிருந்தது தான். எனக்கு டார்க் ஐப்ரோஸ் பிடிக்கும். பட் நான் யூஸ்வலாக பண்ணுறதை விட கொஞ்சம் டார்க்காக போயிடுச்சு. ஆனாலும் நல்லா தான் இருந்தது. ஸோ என்னோடய ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு முடி நிறைய இருக்க இடத்துல மட்டும் திக்காக போட்டுட்டு, முடி கொஞ்சம் ஃப்ரண்ட்லலாம் கம்மியாக இருக்குல்ல அந்த இடத்துல என்னுடைய ஸ்பூலி வச்சு நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இன்னொரு க்ளீன் ப்ரஷ் வச்சு அந்த ஃப்ரண்ட் ஏரியாவை மட்டும் ப்ராப்பராக நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து என்னுடைய ஐஷேடோக்கு நான் நைக்காவோட அந்த டபுள் சாக்லேட் சிப் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். என்னுடைய மோஸ்ட் யூஸ்ட் ஐஷேடோ பேலட் நான் சொல்லுவேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ப்ரௌன் கலர் எடுத்து என்னுடைய ஐஸோட லிட்ஸில் அந்த அவுட்டர் பி அண்ட் டிரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன்.
கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். லைட்டாக என்னுடைய லிட் மேலேயும் இருக்குது. அப்புறம் லிட்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த SFRA அப்படின்ற ஒரு பிராண்டில் ரீசெண்டாக நான் ஒரு ப்ரான்சர் இல்லை ஹைலைட்டர் ட்ரை பண்ணேன். இது ஒரு நல்ல ப்ரான்ஸ் கோல்டு ஹைலைட்டாக, ரொம்ப பிளிங்கியாக இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த கலரும் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு கோல்டு. ஸோ அதை எடுத்து என்னுடைய லிட்ஸ் மேலே இப்படி பேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய கீரோட ஐலைனர் பென் நினைக்கிறேன், அதை வச்சு என்னுடைய ஐ லைன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் லைனர் வித் ஒரு விங் எண்டில், ரொம்ப பெரிய விங் கிடையாது, மீடியம் சைஸ் தான் அதுவும். ஸோ பண்ணிவிட்டு மேக்கோட ஒரு காஜல் பென்சில் வச்சு என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் நல்லா நான் காஜல் கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா லோவர் லேஷ் லைன்லையும் நான் கொஞ்சமாக ப்ராடக்டை தேய்ச்சி இன்டென்ஸாக தேய்ச்சி நான் வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல காஜல்டு ஐஸ் மாதிரி வேணும் அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நான் ரிசப்ஷன் கிளம்பும்போது காஜல் நிறைய யூஸ் பண்ணாத மாதிரியான ஒரு லுக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சைடில் இருக்குல்ல, அதனால நான் அப்படி பண்ணேன். அந்த டுட்டோரியலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கு எப்படி நான் லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய காஜலே வந்துட்டு மேலே அந்த ஐலைனர் போட்டேன்ல, அது மேலே நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டேன். அது வந்து ஒரு மேட் அண்ட் இன்டென்சிஃபைடான லுக் கொடுக்கும். அதுக்காக லேஷஸ் நான் கர்ல் பண்ணிக்கிட்டேன், மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிட்டேன். கே பியூட்டியோட மஸ்காரா எடுத்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு வாட்டி என்னுடைய ஃபேஸை நான் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். லாரியலோட ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிட்டேன், சிட்டி எக்ஸ்ப்ளோரர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பீச் ப்ளஷ். அதை எடுத்து என்னுடைய கண்ணை மூக்கு டிப்லாம் போட்டுட்டு ப்ரான்சர் எடுத்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். அப்புறம் செட்டிங் மிஸ்ட் வச்சு எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல போல்டு கலர் லிப்ஸ் தான் போகலான்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோடய ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக இருந்தால், அதனால நான் வந்து ஒரு நியூட் லிப் கலர் வந்து போய்கிட்டேன். கே பியூட்டியோட பேப்டு லிப் க்ரையான் எடுத்து அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஹலோ, வந்துட்டேன். இது பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னாவே ஒரு 3:20 கிட்ட ஆயிடுச்சு டைமு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னுடைய ஃபேஸ் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே ஹைலைட்டர் வச்சு, இல்லை மேபிளினோட ஹைலைட்டர் வச்சு நான் ஹைலைட் பண்ணேன். அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஹைலைட் பண்ணி ஒரு பெரிய ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணி ஃபேஸோட அந்த கண்ணம் மூக்கு ஏரியாவெல்லாம் லைட்டாக ஹைலைட் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரோபோன் அண்ட் கண்ணோட அந்த இன்னர் கார்னர்ஸையும் நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தலைக்கு என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி பின் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நான் வந்துட்டு ஒரு கிளிப் வச்சு போட்டுட்டேன், லைக் லாக் பண்ணிட்டேன். அப்புறமா அங்கே மண்டபத்துக்கு போயிட்டு பூ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணேன். என்னென்னா நான் ஒர்க் பண்ணணும், அதனால என்னால் முடியை வச்சு போட்டு பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு ஹேர் டூ நான் வந்து பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃபேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 முடியை வந்து பிச்சு விட்டுக்கிட்டேன், லைட்டாக ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். இந்த நெக்லஸ் அண்ட் கம்மல் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த பேஜ்லேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, கட்டம். ஆமாம், அந்த பேஜ்லேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக, ஆக்சுவலி ஆப்டாக இருந்தது அந்த ஈவெண்ட்டுக்கு. பெரிய கம்மல் மட்டும் அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சேன். ஆனால் அந்த பாக்ஸே நான் எடுத்துகிட்டு போகல. அதே மாதிரி இந்த வளையலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜ்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டாச்சு. முடியை வந்துட்டு அந்த நிறைய பெருசாக இருந்துச்சா, ஆல்சோ நான் முடி கட் பண்ணலாமான்ற ஒரு பிளானில் இருக்கேன். சொல்லுங்கள், முடி மொத்தமாக கட் பண்ணலாமா? மொத்தமாக இல்லை, பட் கட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நிஜமாவே வந்துட்டேன். ஸோ மை பேஸ் இஸ் ஆல் இன்டாக்ட். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் கழிச்சு, எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஆயிடுச்சு இந்த மேக்கப் போட்டு. என்னோட பேஸ் இன்டாக்டா இருக்கு. மாஸ்க், அப்புறம் வெளில போய் சுத்தினது, வேலை செஞ்சது எல்லாத்தையும். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்டு நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த ஜுவல்லரி அண்ட் இந்த வளையல் வந்து எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து கொடுத்தாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துடுறேன். இந்த செயின் அண்ட் கம்மல் மாத்தி சொல்றேன், செயின் அண்ட் கம்மல் ஒரு பேஜ்ல இருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த வளையலும் ஆக்சுவலி நிறைய இருக்கு இந்த வளையல்ல வந்துட்டு, ஆனா நான் இவ்வளவுதான் 2 தான் போட்டிருந்தேன், அது போதும் அப்படின்ட்டு. So yeah, that's that. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Bye.